ஹலோ ஆல், இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சார்ட் டைப் பத்தி பார்க்க போறோம். இந்த சார்ட் டைப் யூஸ் பண்ணி எல்லாருமே மணி மேக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா எந்த ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன்ஸ் எதுவும் இல்லாம இந்த சார்ட் டைப் மட்டும் யூஸ் பண்ணி டெய்லியும் 70 to 100 பாயிண்ட்ஸ் நம்ம மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலா கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு பதிலா ஹெய்கின் அஷி அப்படிங்கிற சார்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்னா 1 minute or 3 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது நம்ம ஸ்கேல்பிங்க்கு யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த சார்ட் டைப். ஸோ இப்போ எப்படி இதை வச்சு ட்ரேட் பண்ணும் அப்படின்னா, ரெண்டு கிரீன் கேண்டில் கண்டினியூஸா ஃபார்ம் ஆன உடனேயும் தேர்ட் கேண்டில் ஓபன் ஆகும்போது பை பண்ணிடணும். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்னா செகண்ட் கேண்டலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். உங்க டார்கெட் எப்படி இருக்கணும்னா அந்த செகண்ட் கேண்டலுக்கு கீழே வச்ச ஸ்டாப் லாஸ் அளவை விட ஒரு மடங்கு சேர்த்து டார்கெட் வச்சுக்கணும். ஸோ அப்படிதான் இந்த கேண்டில் டைப்பை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இதில் பாருங்க, நான் கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு பதிலாக வந்து ஹெய்கின் அஷி சார்ட் டைப் சூஸ் பண்ணிட்டேன். இதில் பாருங்க, கிரீன் கேண்டில் வந்தால் எவ்வளோ கிரீன் கேண்டில் வந்திருக்கு, ரெட் கேண்டில் வந்தால் எவ்வளோ ரெட் கேண்டில் வந்திருக்குன்னு பாருங்க. இதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தென் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க செம்மையா ஏர்ன் பண்ண முடியும்.